ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளில் வெற்றியடையும் ஒரே அணியில் தமிழ்நாடு என்பதற்கேற்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மக்களின் ஆதரவு அதிக அளவில் இருக்கிறது. அதிமுக இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக கடந்த மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகள் புதுச்சேரியுடன் சேர்த்து 40 தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதற்கு காரணம் 2021 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான். மீண்டும் மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் கடைசி நேரத்தில் பாஜகவிற்கு ஆதரவுகள் கொடுத்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அதிமுகவிற்கு வாக்கு வங்கிகள் விழவில்லை. ஆனால் இந்த முறையும் நேரடியாகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. இப்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 13 கட்சிகளது கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைவது உறுதியா என்று கேட்டால் அது மக்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இந்த முறை கிடைப்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி சிறந்த தலைவர் தான். கொரோனா காலகட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மக்களை பாதுகாத்தது. ஆனால் அதிமுக எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வகுத்து விட்டார். ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை தெரிவித்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களையே ஓரம் கட்டக்கூடிய செயல்பாடுகளில் எடப்பாடி செயல்படுகிறாரா? இது திமுகவின் 200 தொகுதிகள் இலக்கை நிச்சயம் அடையக்கூடிய வகையில் திமுகவிற்கே வெற்றியை ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடியின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, மறுபக்கம் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர். அதிமுகவின் கூட்டணிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் 13 கட்சிகள். நிச்சயம் அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் இவைகள் அனைத்தும் கூட்டணி அமைத்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி இருக்கிறது. ஆனால் இவைகள் கூட்டணி வைத்தால் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படும். இது சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக பாஜகவை விமர்சனம் செய்கிறது. நாம் தமிழர் அதிமுகவை, பாஜகவையும், தமிழக வெற்றி கழகத்தையும் திமுகவையும் சேர்த்து விமர்சனம் செய்கிறார் சீமான் அவர்கள். இவைகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் எதிரிகள் அனைவரும் ஒரே அணியில் இணைந்தால் நிச்சயம் திமுகவை வீழ்த்தலாம். இந்த முறை நிச்சயமாக இவர்கள் அனைவரும் ஒரே அணியில் இணைவதற்கு சாத்தியமே கிடையாது. 200 தொகுதிகள் இலக்கை வைத்திருக்கிறது. 180 தொகுதிகளுக்கு மேலாக திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சியை 2வது முறை கைப்பற்றுவது உறுதி. இது திமுகவிற்கு ஆதரவான வீடியோ கிடையாது. ஆனால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக அமையும். இந்த வீடியோ உங்களது அரசியல் புரிதலை ஏற்படுத்தி இருந்தால் மறக்காம வீடியோவிற்கு ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் பண்ணிருங்க. லைக் மற்றும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.